வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: கர்நாடகா அரபிக்கடல் முதல் வங்கக்கடல் ஆந்திரா வரை ஒரு நீண்ட சுழற்சியாக இணைப்புச் சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதாவது கர்நாடகாவில் அரபிக்கடலில் லேசாக தொட்டுக்கொண்டும் கர்நாடகா முழுவதும் நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. அதேவேளை ஆந்திரா வரை நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டு வங்கக்கடலை தொட்டுக்கொண்டு நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இன்று தென்மேற்கு காற்று கேரளாவில் சற்று வலுவாக நுழைவதால் அதிகாலை நேரங்களில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளையில் நீலகிரிக்கு வரக்கூடிய மணிநேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை கோயம்புத்தூருக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, ஈரோடு, திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய மணி நேரங்களில். அதுவேளை கோயம்புத்தூர் தெற்கு பகுதி இன்று நாள் முழுவதும் தொடர்ச்சியாக விட்டு சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், அதேவேளை மாலை நேரங்களில் தாராபுரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கிறது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் இன்று நாள் முழுவதும் கணவாய் பகுதிகளில் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதியிலும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும், அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவு, கனமழை, மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதைவிட கூடுதலான மழைப்பொழிவு கர்நாடகா, கோவாவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது அரபிக்கடலை தொட்டு கொண்டிருக்கும் காற்று சுழற்சி அரபிக்கடலில் சற்று இறங்கி மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து ஒடிசாவில் சென்றடையும் பொழுது சற்று கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் சற்று குறைந்து மீண்டும் தீவிரம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஒடிசா செல்லும் பொழுது மீண்டும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் மீண்டும் தீவிரமடையும். அப்போது கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தீவிரம் குறையும் என்பது பெரிய அளவில் தீவிரம் குறைய வாய்ப்பில்லை. அதாவது கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை இருந்து கொண்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளெல்லாம் கனமழை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கிழக்கே சாரல் மழை முன்னேறி வருவது என்பது சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை. அதுவே மீண்டும் தீவிரமடைந்து மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு. தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை. இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே முன்னேறி சென்று ஒரு நல்ல மழைப்பொழிவாக தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் திருநெல்வேலி மாநகரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாநகரத்துக்கு கிழக்கு பகுதியும் ஒரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தென்மேற்கு காற்று, குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வெப்பம் உயர்ந்த இடத்தில் ஒரு இடங்கள் வெப்பச்சலனம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், அது வெளியில் தென்காசிக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை வரைக்கு சாரல் மழை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கடைநல்லூர், புளியங்குடி, சிவகிரி இந்த இடங்களுக்கும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே முன்னேறி சென்றும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன்கோவில் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றும் அதற்கு முந்தின நாளும் சாரல் மழை எதிர்பார்த்தோம். ஆனால் பெரிய அளவில் தென்மேற்கு காற்று கிடைக்காததால் பெரிய அளவில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கவில்லை. ஆனால் இன்று தென்மேற்கு காற்று வலுவாக கேரளாவில் நுழைந்து கிழக்கு நோக்கி பயணித்து கொண்டிருப்பதால் இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டம் கிழக்கு வரை முன்னேறி வரும் சாரல் மழை. அதுவே விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி ஒரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சாத்தூர், இருக்கன்குடி, மேலும் விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம், சிவகாசி இந்த இடங்கள்லாம் ஒரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு இந்த இடங்கள்லாம் சாரல் மழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை. அதுவே ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் அங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் தென்மேற்கு காற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வடக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சோழவந்தான், அலங்காநல்லூர், மேலும் மேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
வாடிப்பட்டி இந்த இடங்கள்லாம் அங்கே வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும். விருதுநகர் எல்லையோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், அதுவெளி தேனி மாநகரம் கிழக்கு பகுதி வரை தேனி மாவட்டம் முழுவதுமே லேசான சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கே சில மழைப்பொழிவு அதிகரிக்கும். கிழக்கே சில சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று அங்கே பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளி மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், கொடைக்கானலுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பழனி வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இப்போது வரக்கூடிய மணிநேரங்கள் காலை ஒரு 7 மணிக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகர் வரை கனமழை கிடைக்கும். அதுவில் மேட்டுப்பாளையத்துக்கெல்லாம் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கு மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய மணிநேரங்கள். அதே வழியில் கோயம்புத்தூர் மாநகரம் மேற்கு பகுதி மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அன்னூர் சுற்று வட்டாரங்கள், மேலும் காரமடை இந்த இடங்கள்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி திருப்பூர் மாநகரம் வரை கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை நேரங்களில். அதேவேளையில் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பல்லடம் சுற்று வட்டாரங்களாம் சாரல் மழை என்று எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களாம் எப்போது வேணாலும் இன்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரம் வரை இன்று சாரல் மழை எட்டி பிடிக்கும். காலையில் சாரல் எட்டி பிடிக்காவிட்டாலும் மாலை நேரங்களில் தாராபுரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்திலும் இன்று அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, மேலும் புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் இந்த இடங்களுக்கும் இன்று அங்கே ஒரு சில இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கரூர், நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று காற்று வலுவாக இருக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இடங்கள் மேற்கிலிருந்து செல்லும் மேகங்கள் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்கள் கிடைக்குமே தவிர பெரிய அளவில் இன்று கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்கள்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை மயிலாடுதுறை, சீர்காழி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஆனால் உள்ளே சில படிப்படியாக மழைப்பொழிவு சற்று கூடுதலாக இருக்கும். அதாவது சென்னை கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை. அதேபோல் சற்று மேற்கே தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்கும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்த சாரமழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை, நீலகிரிக்கு இன்று கோயம்புத்தூருக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமையும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கனமழை, மிக கனமழை கிடைக்கும். அதேபோல் கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்கும். வெப்பச்சலன மழையும் அங்கே தமிழகத்தில் தொடர வாய்ப்புள்ளது. அதாவது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் மழை கிடைக்கும். தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதேவேளையில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். அதேவேளையில் காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் இடத்திலெல்லாம் வெப்பச்சலன மழை பெரிய அளவில் இருக்க வாய்ப்புள்ளது. ஏன்னா தென்மேற்கு காற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த காற்று செல்லும் வழித்தடத்தில் வெப்பச்சலன மழை பெரிய அளவில் கிடைக்க வாய்ப்பில்லை. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஜூன் 9ஆம் தேதியும் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு உள்ளே செல்லும்போது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறையும். அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி மட்டுமே சாரல் மழை கிடைக்கும். கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை. ஜூன் 10, 11 தேதியில் 11ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி சாரல் மழை கிடைக்கும். அதே வழியில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து ஒரு நாள் காற்று பகுதிக்கு சற்று முன்னேறி வரும், ஒரு நாள் காற்று பகுதிக்கு அந்த செல்லும் வழித்தடத்திலெல்லாம் முழுமையாக வெப்பச்சலன மழை இருக்க வாய்ப்பில்லை. அதாவது இப்போது தென்காசியில் செங்கோட்டை கணவாய் பகுதியில் நுழையும் காற்று நேரடியாக கயத்தார் வழியாக தூத்துக்குடி மாவட்டம் வழியாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வலுவாக இருக்கும் பொழுது வெப்பச்சலன மழை இந்த இடங்கள்லாம் இருக்காது. ஆனால் காற்றின் வேகம் சற்று குறையும் போது வெப்பச்சலன மழை சற்று அங்கங்கே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பொள்ளாச்சியில் நுழையும் காற்று நேரடியாக கரூர்,
அதே வழியில் நாமக்கல் வழியாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த இடங்களில் பெரிய அளவில் வெப்பச்சலனம் இருக்க வாய்ப்பில்லை. காற்றின் வேகம் சற்று குறையும் பொழுது இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் பொறுத்தவரை இப்படிப்பட்ட வானிலை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் இப்போ ஜூன் 15ஆம் தேதி வரை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இடையில் ஜூன் 9, 10 தேதிகளில் மட்டுமே அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரம் இல்லாவிட்டாலும், ஆனால் ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தொடர்ந்து தெற்கு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலனம் நீடிக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அதிகரித்தே காணப்படும். கணவாய் பகுதிகளில் தொடர்ந்து 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பொள்ளாச்சி கணவாய் பகுதியில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் குமரி கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் இந்த இடங்களை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடாவில் மட்டும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. 50 முதல் 60 கிலோமீட்டராக இருந்தாலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் வரும் நாட்களை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு தேவையான தண்ணீர் சேவையை பூர்த்தி செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.